உலகப் போரில் கடுமையாக தாக்கும் நோய் கிருமிகளை சோதனை சாலைகளில் பெருமளவு உற்பத்தி செய்து குப்பிகளிலும் குடுவைகளிலும் அடைத்து விமானங்களின் மூலம் குண்டு பொழிவது போல் கிருமி குடுவைகளை வீசி பகை நாட்டு மக்களை கொள்ளை நோயில் தள்ளிக் கொல்லும் முறை செயல்படுத்தப்பட்டது. மரபணு தொழில்நுட்பத்தின் மூலம் அதிக மகசூல் என்ற பெயரில் விஷ பாக்டீரியாக்களை புகுத்திய பருத்தி விதைகளை பயிரிட்டதால் ஆந்திராவில் இந்த பருத்தி இலைகளை தின்ற 1500 ஆடுகள் இறந்தன. அந்த மண்ணில் எந்த விவசாயம் செய்தாலும் அது விஷமாக மாற ஆரம்பித்தது. 2 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யப்படும் மாத்திரைகள் 100 ரூபாய்க்கும் மேல் விற்கப்படுகிறது. பறவை காய்ச்சல் பீதியை கிளப்பியதில் வெளிநாட்டு மருந்து கம்பெனிக்கு தொடர்பா? உத்தரப்பிரதேசத்தில் உயிர்கொல்லி வைரஸ் 6 மாதங்களில் 190 குழந்தைகள் பலி. சீர்காழியை அடுத்த தென்னலகுடி கிராமத்தில் ஆந்த்ரக்ஸ் நோய் கிருமி தாக்கி நூற்றுக்கணக்கான ஆடுகள் சாவு. பிச்சை எடுப்பதற்காக சிறுவர்களின் கை கால்களை எடுக்க டாக்டர் ஃபீஸ் 10,000 ரூபாய். இந்தியா முழுக்க ஏஜென்ட்டுகள் மூலம் நோயாளிகளை வரவழைத்து திறந்த வெளியில் ஆபரேஷன் செய்த போலி டாக்டர் அஸ்லம் பாபா மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தோம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி. சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்கத்தாவில் வினயன் என்பவன் தன் தம்பி அமரனை 1932 வருடம் ஆராய்ச்சி கூடத்திலிருந்து பிளேக் நோய் கிருமியை போலி டாக்டர் மூலம் திருடி ஊசி மூலம் செலுத்தி தன் தம்பியையே கொன்றான். கல்கத்தா கோர்ட் இவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. ஹைதராபாத்தில் உள்ள புகழ்பெற்ற சார்மினார் கோபுரம் பிளேக் நோயை ஒழிக்க வேண்டியதன் நினைவாக முகமது குவாலி குதுப்ஷா என்பவரால் 1531 கட்டப்பட்டது. வெளிநாட்டினர் மனிதர்கள் மீது நடத்தும் மருத்துவ ஆராய்ச்சிக்கு கிபி 2010க்குள் தோராயமாக 20 லட்சம் இந்தியர்கள் உட்படுத்தப்படுவார்கள். India should not join race for biological weapons. முருகா, ஏய் வாடா, வா, ஏய் வாடா, ஏய் உள்ளேரு, வா, வாடா, ஓ, ஏய் உட்கார், உட்கார்றா, வரிசையா உட்கார். புதுசா எவனாவது எஸ்ஐ வந்தா வந்து கூட்டிட்டு போயிடுறானுங்க, அடிச்சே சாவடிச்சிடுறானுங்க. சார் நான் ஒரு தப்பு பண்ணல சார், நான் கட்ட வேண்டியது சார், என்னவோ புடிச்சிட்டு இருக்காங்க சார், என்ன விட்டுருங்க. ஐயோ சார், நான் எந்த தப்பு பண்ணல சார், என்ன விட்டுருங்க சார். ஐயோ உன் புருஷன் கொல்றாண்டி. ஐயோ ஐயோ பையன் அடிக்காதீங்க, அவரை விட்டுருங்க சார். என்னடா இது? இளநீ சார். மூலம் சார், கக்கூஸ் போனா ரத்தமா போகுது, அதான் அச்சிங்கன்னா இங்கே இருந்துருவேன், எள்ளி குச்சா நின்றோம். அதை எனக்கு கொடுத்துட்டு அவனுக்கு வேற வாங்கி கொடு. ஏய் ஸ்ட்ராங்கா மிக்ஸ் பண்ணிருக்கேன், வழி தெரியாது, அடிச்சிரு. ஏய் கத்தரா கொண்டு போடுவேன். அடுத்து ஈ சார். ஈயா? யார் அது? சார் நான் தான் சார். பெரிய கேடி சார், நம்ம ரெக்கார்ட்ல ரெகுலர். சுனாமில கரை ஒதுக்குன பொம்பளை பணத்துல இருந்து மூக்குத்திக்காக மூக்கே அர்த்தம் சார். இவனை இப்படியே விட்டீங்க, சிட்டில பெரிய ரவுடியா டெவலப் ஆயிடுவான். நீ மட்டும் என்னடா முக்கா பேண்ட்? சார் ஜட்டி போடல சார். ஏய் கூட்டு போயா. ஏய் போயா, நேத்து கூட என்கிட்ட டீ வாங்கி குடிச்ச, அதுக்கு நன்றி அது. வா. கீரை விக்கிற கிழமை போ, 10 நிமிஷம் அடிச்சுட்டு விட்டா போறாங்க. போ கிழவி, சொன்ன கேளு, போ. சென்னை மாநகர
நகரம் ஒரு நாள் சிறப்பான நகரம். நாங்க கூவாத்திலே குளிச்சோம், அடையாறுல துணி துவைச்சோம், பக்கிங்காமில படகு விட்டோம், அது ஒரு காலம். இப்ப அத்தனையோ நாரி போச்சு, இது ஒரு காலம். போன மாசம் இருக்கிறத விட 2 கிலோ வெயிட் அதிகமா இருக்கு. என்ன ஐபிஎல் சாமி அவல் கொடுக்குது? ஏன்பா உன் பேரு என்னப்பா? நெல்லைமணி. இவன் பேரு என் பேரன். ஈயா நீ தானே? அடுத்தது நீங்க தான். தம்பி இவன் வேலையா தான் டாக்டரை பார்க்க வந்துக்கிறேன். எனக்கு உடம்பு முடியல சாமி, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி நீங்க போய்ட்டு வாப்பா. Some coffee for you? No thank you doctor. When are you leaving to America? 17th, 18th. ஐயா டாக்டர் ஐயா, நீங்க தாயா எங்களுக்கு தெய்வம் மாதிரி. இவன் உருப்பாடுற மாதிரி தெரியல. தினம் ஒரே அடி சண்டை குடிச்சிட்டு கும்மாளம், என்னால தாங்க முடியல. அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்து உருப்படியா ஆக்குங்க. ஏன் பாட்டி, இதுலயே பெரிய கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்திருக்காரு. தெரியலையா? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் என் பேரனை போட்டு அடின்னு அடிச்சிருவாங்கய்யா. ஏய் ஆயா சும்மா இரு. எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாத இவனுக்கு என்ன வேலை கொடுக்க சொல்ற? டேய், கார்ப்பரேஷன்ல டெம்பரரியா கொசு மருந்து அடிக்கிற வேலை இருக்கு, சரியா? சரி டாக்டர். ஒரேடியா எல்லா கொசுவையும் ஒழிச்சிடாத, அப்புறம் கொசுவத்தி விக்காது. நெல்லைமணி. நெல்லைமணியா? நெல்லைமணி கிட்ட என்னை எப்படியாவது காப்பாத்துக்க. என்னை கொல்றதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். சுயநிதியில் நடைபெறும் மருத்துவ பொறியியல் மற்றும் அனைத்து கல்லூரிகளிலும் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் பழங்குடியினர் என்கிற முறையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கூறியது. ஐயா அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மாற்றவே முடியாதா? அப்படி இல்லடா, சட்டத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பா சொல்லும். நம்ம ஜனங்க நினைச்சா, அதாவது நம்மள புரிஞ்சு நினைச்சோம்னா சட்டத்தையே மாத்திடலாம். இதுதான் ஜனநாயகம். இதாம்மா நீ சொன்ன விடுதலை வேற சில. எங்க சிங்காரவேல நகர் தானே? ஆமாம்மா. இங்க ஈ வீடு எங்க இருக்கு? இல்ல நான் காட்டுறேன் வாங்க. ஏய் கணக்கில் வச்சுடா வாங்க. சரிங்க மாஜி, சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். ஏய் நேரா போடா. போ 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 போ. ஆமா ஈ வீட்டுக்கு எதுக்கு போனோம்? நாங்க பாம்பேல இருந்து வரோம். ஈ வீட்டுக்கு போகல, ஈ வீட்டுக்கு எதிரில இருக்க வீட்டுக்கு தான் வாடகைக்கு வந்திருக்கோம். யார் முன்சாமி வீட்டுக்கா? ஆமா. இங்க ஈங்கிறது யாரு? ரொம்ப பெரிய கேடியாமே, ஆனா நம்பவே முடியாதாமே. குழந்தைங்க காதுல இருக்கிற கம்மல் கூட அறுத்துருவானாமே. உண்மையா? உங்களுக்கு தெரியுமா? அப்படிதான் சொல்றாங்க. ஏய் டோனி என்னடா போய்க்கு முடிஞ்சிருச்சு, பொங்கலுக்கு இவங்க தானா? ஆமா ஆமா நிறுத்து. இந்தாங்க முன்சாமி வீடு, அதான் ஈ வீடு. டேய் என்னடா நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்க, பார்த்து சும்மா இருக்க, எல்லாம் எடுத்து வைடா. முதல்ல சின்ன சின்ன பொருளா எடுத்து வை. கொஞ்சம் பத்திரமா இருக்குங்க. மக்கள் என்னம்மா பத்திரம்? இதை எப்படி जाना ज्योति ये ले लाना। एक मिनट पप्पू। अरे कमाल को रखो। इंशाअल्लाह। நீங்க முஸ்லிம் கிடையாதா? இல்ல, எங்க அண்ணி அவங்க அம்மா மட்டும் தான் முஸ்லிம், நான் இல்ல. குழப்பமா இருக்குது. பழகினீங்கன்னா தெளிவாயிடும். சரி, இவ்வளவு உதவி பண்றீங்களே, நீங்களாம் யாரு? நான் இந்த ஏரியா சமூக சேவா சங்கத்தோட செக்ரட்டரி, இவரு தலைவர். வணக்கம். குர்ரா என்னடா ஏதாவது தேருமா? பார்க்கலாம். ஒரு நிமிஷம். எங்க வீட்டு ஓனருக்கு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த செயின் அடமானம் வச்சு ஒரு 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இங்க தான் சேட்டு கடை தெரியுமா? இது என்னங்க பெரிய விஷயம்? இந்த ஏரியால எனக்கு தெரியாத சேடு கடையே இல்ல. இங்க இருக்கிற பொருள்லாம் உங்க கடையில தான் இருக்குது. இந்த நவருங்க, இந்த வரேன். ஏங்க டோனி வா 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 வா.
பொங்கலோ பொங்கல். 5 நிமிஷம் துட்டோட வந்துடுறேன். பொன்மகள் வந்தா. ஏன் இப்படி ஓடுறான்? ஏன்பா என் செயினை வாங்கிட்டு ஓடுறான்? யார் அவன் தெரியுமா? அவனுக்கு தெரியாதாம்மா, அவன் தாம்மா ஈயா ஐயோ முதல்ல சொல்ல வேண்டியது. முதல்லயே சொன்னா என் வீட்டு தேடி வந்து அடிப்பான். அவன் போன பிறகு சொல்லலாம் பார்த்தா செயினோட போயிட்டான். சரிம்மா எனக்கு காசை கொடு.